கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல 42 நாம் வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்றதான ஒரு அருமையான கர்த்தருடைய நடத்துதல ஒரு சுவிசேஷகன், ஒரு மருத்துவன், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தவன், வேறு மதத்திலிருந்து வேறு ஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதான இந்த மருத்துவனாகிய லூக்கா எழுதுறான். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் யாரால் எழுதப்பட்டுச்சுனாக்க மருத்துவனாக இருந்ததான அந்த லூக்கா. அவர் டாக்டர், அந்த காலத்துல பெரிய டாக்டர். இன்னைக்கு டாக்டர்லாம் எவ்வளவு மதிப்பா நாம் பார்க்கிறோமோ அதை பார்க்கிலும் ரொம்ப அதிகமாக மதிக்கப்பட்டதான ஒரு மனுஷனாக இந்த லூக்கா இருக்கிறான். ஆனால் இவன் யூதன் அல்ல, இயேசுவுக்கு சொந்தமான அந்த இடத்துல இருந்து வரல. ஆனா இவன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை, வசனங்களை, வாழ்க்கை நடைமுறைகளை அவன் என்ன பண்ணானாக்க பார்த்து கண்டு கேட்டு அறிந்து அவரை உறுதியாக பிடித்து கொண்டதான ஒரு மனுஷன். அவன்தான் ஒரு பிரபந்தத்தை இந்த இடத்துல உண்டு பண்றான். ஏற்கனவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவா எழுதியிருப்பான். அநேக காரியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். இவனுடைய மருத்துவன் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களும் அதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பண்ண நான் சொல்றேன். நான் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது எளிது, ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதான எடுத்துக்காட்டு இந்த மருத்துவனுடைய அந்த கணக்குப்படி அவன் யூஸ் பண்ணக்கூடியதான அந்த ஊசிய சொன்னதாக சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். பார்த்தீங்கன்னாக்க அவன் இன்ஜெக்ஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பழைய காலத்துல ஏதோ இன்ஜெக்ஷன் முறையெல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஒட்டகம் வந்துடும், ஆனா ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாதுன்னா பல்லோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா மற்ற சுவிசேஷர்கள்லாம் நம்ம தைக்கக்கூடியதான ஊசியை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தைக்கக்கூடியதான ஊசியில ஒரு சின்ன துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தின் வழியாக ஒட்டகம் உள்ள பூந்து வந்துடும் எளிமையா. ஆனா ஐஸ்வர்யவான் பல்லோ ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவன் கொடுத்ததான அந்த ஞானத்தின்படியாக எழுதியிருக்கிறாங்க. இந்த மருத்துவனாகிய லூக்காவும் அப்போஸ்தலருடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை, கர்த்தருடைய வல்லம கிருப மகிமை எப்படி அவளுடைய காலத்துல வெளிப்பட்டது என்பதை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறான். அந்த இடத்துல எத்தனை காரியங்கள் சொல்லப்படுதுன்னு பாருங்களேன். முதல் காரியம் பாத்தீங்கன்னாக்க அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. யார் தரித்திருக்குதுனாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்ணாராங்க, 40 நாள் அளவும் எல்லா ஜனங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். 500க்கு மேற்பட்டதான ஜனங்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பவுல் சொல்றான், அகால பிறவி போன்றதான எனக்கு தரிசனமானார். அந்த தரிசனம் தான் அவருக்காக என்னைய ஊழியக்காரனாக மாற்றினது. எனக்கு மாம்சத்துல வந்ததான இயேசு மரியாளுடைய மகன்,
அவன் தச்சனுடைய பிள்ளை, நாசரேத்து ஊர்ல இருக்க பிறந்தவன், கலிலேயன். அப்படிப்பட்டதான இந்த மாம்சமான மனுஷனை நீங்க எல்லாரும் மேசியா என்று சொல்றீங்க. அவர்தான் வானத்திலிருந்து வந்ததான கர்த்தர்னு சொல்றீங்க. அவர்தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. அவர் மூலமா தான் இந்த உலகம் உண்டாக்கப்படுதுன்னு சொல்றீங்க. அந்த மனுஷன், அந்த யாரெல்லாம் பின்பற்றீங்களோ அவங்க எல்லாரையும் நான் சிறை பிடித்து சிறையில போடுவேன். பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் செய்ததான அந்த காரியத்தில் தவறே கிடையாது. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி யாரெல்லாம் தேவ தூஷணம், யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்களோ பண்றாங்களோ அந்த ஜனங்களை பிடித்து சிறைச்சாலையில போடக்கூடியதான நியாயமான வேலை. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவனை யாருமே குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அந்த தரிசனத்தை அவன் சொல்றான் பாருங்க, நான் இந்த தரிசனம் எனக்கு கிடைக்கலனாக்க இதே பாவத்தை நான் நிறைய செய்து 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 என்னுடைய தலையில பாவத்தை குவித்திருப்பேன். அகால பிறவி தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு என்னுடைய தவற உணர்த்தி நான் தான் உண்மையான தேவன் என்பதை நடு பகல் வேளையில வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிதான வெளிச்சத்துல வெளிப்பட்டு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிதான வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த வெளிப்பாடு எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு. என்னை சுற்றில் இருக்கக்கூடியதான மற்ற படை வீரர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் கீழே விழுந்திருக்கிறாங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல. அழைக்கப்பட்டதான, தெரிந்து கொள்ளப்பட்டதான, அவருடைய ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டதான எனக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனா நான் அகால பிறவி தகுதி இல்லாதவன் சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு இதை கேட்குதான தேவ ஜனமே, இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அவர் செய்ததான அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் கேட்டு கண்டு தொட்டு பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியதான ஒரு காரியம் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போமே. ரொம்ப அருமையான வார்த்தையை யோவான் அப்படியே உணர்ந்து எழுதியிருப்போம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிறதான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யார் அந்த ஜீவ வார்த்தைனாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை தொட முடியுமானா தொட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் வார்த்தை என்று யார சொல்றானாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்றான். ரொம்ப அருமையான வார்த்தை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி தொட முடிந்தது? இந்த யோவான் என்ன பண்றானாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மார்புல சாய்ந்து கொண்டு இருந்ததான அந்த அனுபவத்தை உடையவன். அதனாலதான் அவன் சொல்றான், அந்த ஜீவ வார்த்தையை இன்றைக்கு நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்க நோக்கி பார்த்தோம், நாங்க தொட்டோம், நாங்க பழகணும். எங்களோடு கூட இருந்ததான அந்த வார்த்தை எங்களோடு மட்டுமல்ல, ஆதியிலிருந்து இருந்ததான அந்த வார்த்தையை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த ஆதி முதலாக இருந்ததான அந்த ஆண்டவரோடு கூட இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த அப்போஸ்தலர் தான் இப்ப என்ன பண்றாங்கனாக்க ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்துல உறுதியாக தரித்திருக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடியதான அந்த வேலையை செய்யறாங்க. மறுபடியும் கூட அந்த அப்போஸ்தலர் 42வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லா ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களால் செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்.
கொடுத்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை விற்கிறது. நான் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து என்னோடு கூட இருக்கக்கூடிய சக விசுவாசிகள்ல யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு தேவையானதுக்கு தக்கதாக ஒரு 10,000 20,000 50,000 அவங்களுக்கு கொடுத்து பகிரக்கூடியதான அந்த கிருபை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொடுத்தல் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான வரத்துல ஒன்று. எனக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆவியின் வரங்கள், கனிகள், இதையெல்லாம் ஊழியக்காரங்க என்ன பண்ணாக்க தன்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தனக்கு கொடுக்கப்பட்டதான ஆவியின் அபிஷேகத்தை வரங்களை எல்லா ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கக்கூடியதான உலக பிரகாரமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை மற்ற விசுவாச பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிதான வரமாக இருக்குது. எல்லாராலும் கொடுக்க முடியாது. நிறைய சொத்து பத்து வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, 10 பைசா மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்கள் இருக்கிறதான இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அவருடைய காணியாட்சிகளை சொத்துக்கள்லாம் விற்ற பிற்பாடு அதில் வரக்கூடியதான அந்த பணத்தை பகிர்ந்து கொடுத்து மற்ற ஜனங்களை தங்களோடு கூட அரவணைத்தாங்க. அந்த அரவணைப்பு ஒரு மிகப்பெரிதான ஒரு ஒற்றுமையை கொடுத்துச்சு. அப்பதான் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மனதோடு கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கக்கூடியதான அந்த ஜெபத்தை பண்ணாங்க. அப்ப ஜெபம் பண்ணதுல உறுதியாக தரித்திருக்கிறாங்க. அப்பம் பிற்குதல்ல அவங்க உறுதியாக தரித்திருக்கிறாங்க. தேவாலயங்களுக்கு போறாங்க, அங்க பிரசங்கம் பண்றாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களை இயேசுக்கு நேராக வழி நடத்துறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க, பலத்த அற்புதங்களின் அடையாளங்கள் நடப்பிக்கிறாங்க. அப்படிப்பட்டதான அப்போஸ்தலருடைய காலத்துல அவங்களை அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவங்க இன்றைக்கு அவர்களை பின்பற்றக்கூடியதான கிறிஸ்தவர்களாகிய நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்க, அதை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டது போல எதிலையுமே ஒரு நிறைவு இல்லாதபடிக்கு, அவங்க செய்ததான எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாதபடிக்கு, பெயருக்கு அப்போஸ்தலர், பெயருக்கு விசுவாசி, பெயருக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன், பெயருக்கு என்ன பண்றேன், நான் ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கேன்னு சொல்லி எல்லாவற்றையுமே பெயருக்கு 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 பெயருக்குன்னு சொல்லி அது எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட்டிருக்கிறோம். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, ஜெபத்துல நீ எங்க உறுதியா தரித்திருக்கிற, எங்க போய் அப்பம் பெற்கிற, எங்க உபதேசம் பண்ற, எங்க கர்த்தருடைய ஜனங்களை நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துற, உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதங்களை நீ என்றைக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற, இதெல்லாம் கர்த்தர் நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நம்முடைய வார்த்தையெல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்லி எல்லாவற்றிலுமே என்ன பண்ணலாம், இல்லன்னு எழுதியே வச்சிடலாம். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எழுதலாம், இல்ல 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 இல்லன்னு சொல்லி. அதனால இன்னைக்கு இதை கேட்கதான தேவ ஜனமே, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நீங்க வளரணும்னாக்க அவர்களை போல ஜீவிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் இந்த காரியங்களை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்துல 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். உங்களை பார்த்த உடனே இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், மூத்தவங்க, பரிசுத்தமானவர்கள், இவங்களை பார்த்தாலே கர்த்தருடைய பிரசன்னை நிரப்பும், என்னுடைய மனதின் காயம் ஆறி போகும், இவங்க பேசக்கூடிய வார்த்தையில கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும் என்று சொல்லி ஜனங்கள் உங்களை பார்த்து இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்கன்னு சொல்லி உங்களோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடியதான அந்த தயவை இந்த அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்மளை பார்த்தாலே விரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு நம்முடைய ஜீவியம் அப்படிதான் இருக்குது. எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள், வாலிபர்கள் எல்லாருடைய நிலையும் இன்றைக்கு எந்த ஒரு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நம்மளை பார்த்தாக்க, ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, இவங்களை விட்டு ஓடனா போதும் சொல்லி ஓடக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அனுதினமும் சபையிலே ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார். இதை ஆதிகால அப்போஸ்தலருடைய சபையில நடந்த காரியம். இடத்துல வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். இன்றைக்கு இருக்கக்கூடியதான விசுவாச பிள்ளைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப அருமையான வார்த்தையை 2 தீமோத்தேயுல தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறான் பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது.
சத்தியத்துக்கு செவியை விலக்கி சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கட்டு காலம் வரும். கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன மன தெளிவுள்ளவனாயிரு. தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி. அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுடைய வேலையை செய்யன்னு உன் சொல்லி ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்று. இவ்வளவு காரியங்கள் சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடியதான இந்த கிறிஸ்தவத்துல கட்டுக்கதைகள் மலிந்து போயிருக்கிறது. பிரசங்கத்துல நிறைய கதை. ஒரு ஊர்ல பாட்டி இருந்தாங்க, ஒரு ஊர்ல சிங்கம் இருந்துச்சு, ஒரு ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இதை யார் கேட்டது? கர்த்தருடைய வசனங்கள் இங்க கோடி கோடியா கொட்டி கிடக்குது. கர்த்தருடைய ரகசியங்கள் கோடி கோடியாக இந்த வேத புத்தகத்துல மறைந்து கிடக்கிறது. இதுல இல்லாத ஓமைகள் கிடையாது, இதுல இல்லாத கதைகள் கிடையாது, இதுல இல்லாத ரகசியங்கள் கிடையாது. இதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்து விட்டு நீ என்ன பண்ற? புறம்பான கட்டு கதைகளை சபைகள்ல பலிபிடங்கள்ல ஏற்றக்கூடியதான ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மலிந்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க நான் அப்போஸ்தலன், நான் என்ன பண்றேன், மூத்த ஊழியக்காரனா இருக்கேன்னு சொல்லி தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு கர்த்தரை தூக்கி ஏதோ ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு இவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? கர்த்தரை போல நிக்கிறாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. பாழாக்கும் அருவருப்பு சபையில வந்து நிற்கும். அது யாரும் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் பிசாசு வந்து நிற்பானாக்க. பிசாசு யாருக்குள்ள? உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களை கொண்டு வந்தா அந்த சபையில் நிப்பாட்டி கர்த்தருக்கு விரோதமான கள்ள உபதேசங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத வசனங்களை பேசும்படியாக உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பான். அப்ப நீங்க தான் பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கு சபைகளை கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். இன்னைக்கு சென்டிமெண்டா பேசக்கூடியது, ரொம்ப இருதயத்தை தொடுவது போல கதை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இந்த வேத புத்தகத்துல இருக்கிறதான வசனங்களை விட்டுட்டு வெளியிலிருந்து கதைகளை கொண்டு வந்து இதுல சொருகக்கூடியதான வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அப்ப கர்த்தர் அங்க மகிமைப்படல. கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லலாம், கர்த்தர் செய்திருக்கிறதான மகிமையை சொல்லலாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலையை சொல்லலாம். கர்த்தர் இவ்வளவு அற்புதங்களின் அடையாளங்களையும் இந்த வேத புத்தகத்துல வரிசையாக அடுக்கி இருக்கும் பொழுது வெளியிலிருந்து கதையை கொண்டு வந்து இதுல சொருக வேண்டியதான அவசியம் என்ன? கர்த்தர் உங்களை வாழ்க்கையில அனுபவமாக சில காரியங்கள் என்ன பண்ணிருப்பார்? கொடுத்திருப்பார், அற்புதங்களை செய்திருப்பார். ஒரு ஊழியக்காடு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான அற்புதம் நடந்திருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம்? சாட்சியா சொல்லலாம். அந்த ஊழியக்காடு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது, அந்த ஊழியக்காரர் இப்படி விசுவாசத்தில் ஜீவித்தாரு, அந்த ஊழியக்காரர் இவ்வளவு பாடுகளை சகித்தாரு, அந்த ஊழியம் எப்படி கட்டி எழுப்பப்பட்டது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான எடுத்துக்காட்டாக வாழ்க்கையை உயிரூட்டக்கூடியதான ஒரு சாட்சி. அதை விட்டுட்டு கழுத கதை, நாய்க்கதை, பூனைக்கதை இதையெல்லாம் இன்றைக்கு சபைகள்ல சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்கிறதான தேவ ஜனமே, கட்டு கதைகளுக்கு இன்றைக்கு இருக்குதான சபைகளும் நாமும் செவி கொடுக்கக்கூடியதான காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கேட்டாக்க அப்போஸ்தலர் உபதேசம் சொல்றோம், கேட்டாக்க அப்போஸ்தலர் போல நாங்க வாழ்றோம்னு சொல்றோம், நாங்க எல்லாம் ஒருமித்து இருக்கிறோம்னு சொல்றோம், எல்லா சொத்து பத்தில ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறோம்னு சொல்றோம். எங்க பகிர்ந்து கொடுக்குறீங்க? எல்லாம் ஒண்ணு சேருது, சொத்து ஒண்ணு சேருது, பணம் ஒண்ணு சேருது. ஆனா எங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படவே கிடையாது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரருடைய நிலைமை இதுதான், அநேக விசுவாச நிலைமை இதுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடியதான காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இடத்துல வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல அதே 7வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே. 4:7 1 தீமோத்தேயு வாங்க. 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிறதான கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க வயதான தாய்மார்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கனாக்க அவங்க என்ன பண்றாங்கனாக்க கட்டு கதைகள், கிளவிகள் பேச்சு. அங்க என்ன நடந்து தெரியுமா? அந்த குடும்பத்தில் என்ன நடந்து தெரியுமா? அந்த பிள்ளை என்ன பண்ணி தெரியுமா? அந்த பையன் என்ன பண்ண தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா வயதான தாய்மார்கள் ஒன்று சேர்ந்து சீர்கேடான காரியங்களை பேசி கொண்டிருப்பாங்க. இவங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும், இவங்க குடும்பத்தில் நிறைய சீர்கேடான அருவருப்பான காரியங்கள் இருக்கும். அதை சரி பண்ணுவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவிடாதபடிக்கு மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து அவர்களை குற்றப்படுத்தக்கூடியதான அந்த காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடியதான ஊழியக்காரர்களும், இன்றைக்கு இருக்கக்கூடியதான விசுவாசிகளும், இன்றைக்கு இருக்கிறதான ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை, மாயக்காரனே முதல்ல உன் கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை எடுத்து போடு, அடுத்தவன் கண்ணில் இருக்கிறதான துரும்ப நீ அப்புறம் எடுக்கலாம். உன் கண்ணில் துரும்பு இருக்குது, நான் அதை எடுக்கிறேன் அப்படிங்கிறதான அந்த காரியத்தை நீ செய்யாத, அதை கர்த்தர் செய்வாரு. உன்னுடைய கண்ணுல ஒரு மிகப்பெரிதான மரம் போன்ற உத்திரம் கிடக்கிறது, உன்னுடைய கண் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை
அதை நீ எடுத்து போடுரு, உடைய கண்ணில் இருக்கக்கூடியதான அழுக்க தூக்கி போடுரு, நல்ல தெளிந்த பார்வையோடு மற்ற ஜனங்களை பார்க்கக்கூடியதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையானது எச்சரிக்கிறது. இன்றைக்கு சீர்கேடு, கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள் சபைகள்ல மலிந்திருந்தாக்க எச்சரிக்கையாக இருங்க. வெளியிலிருந்து கதைகள் சொருகப்படுகிறதா, எச்சரிக்கையா இருங்க. வேத புத்தகத்துக்கு புறம்பான கதைகள் சொல்லப்படுகிறதா, எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய ஊழியக்காரர் என்ன பண்றானாக்க நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஜனங்களுடைய நேரமும் ஜனங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் விலையேற பெற்றது. அந்த ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியதான ஊழியக்காரராக நாம இன்றைக்கு ஊழியங்களை உண்மையோடு செய்வதற்கு ஏன் இவ்வளவு சலிப்பும் ஒரு மிகப்பெரியதான போராட்டமாக இருக்கிறது? நிச்சயமாக இந்த பவுல் சொல்றான், இந்த சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகியிரு, கிளவிகள் பேச்சுக்கு விலகியிரு, தேவ பக்திக்கு ஏதுவான அந்த காரியத்துல நீ மேம்படு என்று சொல்லி அந்த வசனம் சொல்ற. மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை, 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டியதான நீங்க தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. உங்களுடைய வாழ்க்கையில தேவ பக்தி காணப்பட வேண்டும். சீர்கேடு, கிளவிகள் பேச்சு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல 11வது வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபையில இருந்ததான ஒரு பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணாங்க, தாங்கள் கற்றுக்கொண்டதான வேத வசனங்களை மற்ற ஜனங்களுக்கு எடுத்து சொன்னாங்க, மற்ற ஜனங்கள் தொடப்பட்டாங்க, அவங்க கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்பட்டாங்க. சபையில தினந்தோறும் ஆத்துமாக்களை தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். இது ஆதி அப்போஸ்தலர் சபையில நடத்தப்பட்டதான 2வது காரியம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னாக்க, அவர் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. தனது காணியாட்சிகளை விற்றாங்க, அதை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. விசுவாசிகளை தேவன் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த காலத்துல அப்படிப்பட்டதான காரியம் இல்ல. சீர்கேடான கதைகள், சீர்கேடான கிளவிகள் பேச்சு இன்றைக்கு சபைகளை பெருகி இருக்கிறது. அதே போலவே இப்பொழுது ஆதி இருந்ததான அந்த விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கனாக்க, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதுல தேறினவர்களாக நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அந்த வேத வசனம் நமக்கு என்னத்தை கொடுக்கனாக, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன் என்பது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க முழுவதுமாக அறிந்து கொண்டாக்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதுதான் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, எல்லா ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களாகிய நாம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா? வேத புத்தகத்தை படிக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோமா? இன்றைக்கு இவ்வளவு காரியங்களை அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியா செய்தாங்க. அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேத வசனத்தை நீங்க படித்தாக்க நீங்க நற்குணசாலியாக மாறுவீங்க. வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணாக்க நீங்க நற்குணசாலியாக மாறுவீங்க. வேத வசனம் உடைய இருதயத்துல விதைக்கப்பட்டாக்க நீங்க நற்குணசாலியாக மாறுவீங்க. இது ஆதி அப்போஸ்தலர் சபைகள்ல நடைபெற்றதான ஒரு மிகப்பெரிதான கிருபை. அந்த கிருபையை எல்லா பட்டணத்துல ஜனங்களை பெற்றாங்க. அதை பார்க்கலாம் இந்த ஜனங்கள் அதிகமா வேத வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்றாங்க, நல்ல நற்குணசாலிகளாக மாறி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 39வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ரொம்ப அருமையான வார்த்தை.
வாசிங்க. என்னை குறித்து சாட்சி என்னை கொடுக்கிறவர்களும் குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அவைகளே. ரொம்ப அருமையான வார்த்தைய. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாருங்க, கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதான வேத வாக்கியங்கள் இந்த வேத புத்தகத்துல இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. அதையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை பெருக செய்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், கர்த்தர் உன்னை அப்படி பண்றார் இப்படி பண்றார், இதை மட்டுமே சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டி கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்துல கர்த்தருக்காக சில பாடுகளை, சில நிந்தைகளை, சில அவமானங்களை, சில குறைவுகளை, சில தரித்திரத்தை கூட நாம் என்ன பண்ணோம், அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நகோமி என்றதான ஒரு சகோதரியும் அவளுடைய மருமகளாகிய ரூத்தையும் உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னாக்க நல்ல நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டுச்சு. திடீரென்று வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயல். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த பையன்கள் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மருமக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. நகோமியும் 2 மருமக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. 3 ஆண் மக்கள் ஒரு வீட்டுல மரித்து போயிட்டாங்க. அந்த வீட்டுடைய தலைவன், நகோமியுடைய கணவன் மரித்து போறான். 2 பிள்ளைகள் மரித்து போறாங்க. அவள் வாழ்க்கைப்பட்டதான் 2 பெண்கள் இப்பொழுது கைம்பெண்ணாக வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப நகோமி சொல்றா, எனக்கு என் பெருசு என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாரு, நான் இனிமேட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு எனக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளையை உனக்கு நான் கணவனா கொடுக்கணும்னாக்க வருஷங்கள் ஆயிடும். அதனால என் மக்களை நீங்க எல்லாரும் உங்க அப்பா வீட்டுக்கு போயிருங்க, நீங்க வேறொரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாக்க அந்த மாப்பிள்ளை நீங்க திருமணம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் அந்த நகோமி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிதான ஆசீர்வாத குறைவை சந்திக்கிறார். குடும்பத்துல எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. மிஞ்சி இருப்பது 3 பெண்கள். உடனே சொல்றா, நீங்க எங்கேயாவது கிளம்பி போங்க, உங்க அப்பா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லும் பொழுது ஒருத்தி தன்னுடைய மாமியை முத்தமிட்டு போயிடறான். ரூத் என்ன பண்றானாக்க, அதெல்லாம் முடியாது, நான் வாழ்க்கைப்பட்டு வந்தது உங்க வீட்டுக்கு, உங்க பிள்ளையை திருமணம் பண்ணேன், உங்க பிள்ளை மரித்து போயிருந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவேன், நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ நான் சாப்பிடுவேன், எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை வழிபடுவேன்னு சொல்லி தன்னுடைய மாமியை விடாம பிடிச்சிட்டு போனதான ரூத். தன்னுடைய மாமியை பிடித்துக் கொள்ளும் பொழுது ரூத்துடைய கரங்கள்ல ஒரு பைசா கிடையாது. அன்றைக்கு வயல்காட்டுல போயிட்டு கோதுமையை பொறுக்கி அந்த கோதுமையை கொண்டு வறுத்து அதை மறுபடியும் சாப்பாடை சமைச்சு சாப்பிடறதுக்குள்ளயும் போதும் போதும் என்று முடிஞ்சு போயிடும். ஒருவேளை சாப்பாடு கூட அன்றைக்கு நிறைவாக சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டதான தரித்திரத்தை தேவன் அனுமதிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ரூத் தன்னுடைய மாமியோடு கூட தன்னுடைய அந்த எருசலேமுக்கு வரும் பொழுது அங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா ஜனங்களும் இவள் நகோமியோ என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. போகும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு செழிப்போடு ஒரு முழு குடும்பமாக போனவள் வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, வாழ்க்கை இழந்து, செழிப்பை இழந்து, எல்லாவற்றையுமே தேவன் பிடுங்கி கொண்டு வெறுமையாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வரா. எல்லாருடைய கண்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமும் பரிதாபமும். இது நகோமியாது? எப்படி இருந்த அந்த நகோமி இன்றைக்கு இவ்வளவு மோசமா மாறி இருக்கிறார். கூட வருவது யாரு? நகோமியுடைய மருமக. அந்த பையன் அவன் இறந்து போயிட்டான். எவ்வளவு கடினமான பாதை பாருங்க. அப்படியே எல்லாருடைய கண்களுக்கும் நகோமியுடைய அந்த கடந்த கால ஆசீர்வாதமான வாழ்க்கையும் இப்ப இருக்கதான அந்த நிகழ்கால தரித்திரமும் கண்ணுக்கு முன்பாக அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்படிப்பட்டதான அந்த நகோமி கர்த்தருடைய சமூகத்துல போராடி 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 தன்னுடைய மருமகளுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துறார். அப்பதான் அந்த நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு போவாஸ் என்றதான ஒரு மிகப்பெரிய நிலக்கிழாரை தன்னுடைய சொந்த ஊர்ல மணமகனாக ஏற்படுத்தி அவனோடு கூட ஒரு மிகப்பெரிய திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அந்த திருமண பந்தத்திலிருந்து என்ன பண்ணானாக்க ஈசாய் என்றதான ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாங்க. ஓபேத்து, ஈசாய், தாவீது எல்லாம் அது வழியா வராங்க. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம். அப்ப இடைப்பட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிதான தரித்திரம், மிகப்பெரிதான கஷ்டத்தை அந்த ரூத்தும் அவளுடைய மாமியாகிய நகோமியும் அனுபவித்தாங்க. ஏற்ற வேலை வந்த பொழுது அந்த குடும்பம் தான் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். தேவன் உங்களுக்கு சில நேரங்கள்ல என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக தரித்திரத்தை, கஷ்டத்தை, நிந்தைகளை அனுமதிக்கிறார். இந்த தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் நிந்தையும் என் பிள்ளை சகிக்கிறானா, இல்ல வாழ்க்கையே வேறான்னு சொல்லி தவறான பாதைக்கு ஓடுறானா, இன்னைக்கு நான் பிழைச்சா போதும், இந்த தவறை செஞ்சா போதும், இதை சம்பாதிச்சா போதும் சொல்லி நம்முடைய மனதை தீமைக்கு நேராக கொண்டு போனோம்னாக்க
அந்த நேரத்துக்கு அது என்ன பண்ணும், ஒரு விடுதலையை கொடுக்கும். ஆனால் நிம்மதியை கொடுக்காது. மிகப்பெரிய பாவத்துல சாபத்துல கட்டிகளை கொண்டு போய் சிக்க வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளக்கூடியதான அந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அந்த கஷ்டத்தை நீங்க பொறுமையோடு சகிக்கும் பொழுது, ஏற்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவர் என்பது நகோமியுடைய வாழ்க்கை, ரூத்தினுடைய வாழ்க்கை மிக பெரிதான எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இதை கேட்கதான தேவஜனமே, நீங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எப்படி நன்மைகளை அனுபவித்தீங்களோ அதை போலவே தீமையை அனுபவிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். யோபு சொல்றான், கர்த்தருடைய கரங்களிலிருந்து நன்மையை பெற்று கொண்டதான நாம கொஞ்சம் தீமையை அனுபவிக்க கூடாதா, தீமையை சகிக்க கூடாதா, அவருக்காக சில பாடுகளை ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட அவன் சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஏன் இவ்வளவு உபத்திரவம், ஏன் இந்த வியாதி, ஏன் இவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையும் இழந்துட்ட, கடைசியா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஒண்ணு நீ இருக்கிற அப்படிங்கிறத யோபு சொல்லல. யோபு என்ன பண்ணாக்க, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியே, இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆசீர்வாதம், இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து பத்து, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலைக்காரர்கள், இதெல்லாம் ஆண்டவர் தானே கொடுத்தாரு, இப்ப எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாரு, அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட அவன் புத்திமதியை சொல்கிறான். இன்றைக்கு இது கேட்கதான தேவஜனமே, கர்த்தருடைய அந்த கிருபையை பாருங்க. அந்த பழைய ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க, கர்த்தருடைய சமூகத்துல அவ்வளவு பயபக்தியாக இருந்தாங்க. இன்றைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? பாடுகளை சகிக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணனாக்க, நம்மை புடமிடுவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவருக்கு முன்பாக கரை திரை பிழையற்றதான பிள்ளைகளாக நிப்பாட்டுவதற்கின்றதான அந்த ஒரு எண்ணத்தையே இன்றைக்கு மறந்து போய் என்ன பண்றோம்னாக்க, அவரை முறுமுறுக்க ஆரம்பித்துடும். அதுதான் இன்றைக்கு இன்றைய கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற இடத்துல வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை, ஒருவனும் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ரொம்ப அருமையான வார்த்தை. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாக்க நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தாக்க நீங்க நற்குணசாலிகளாக மாறுவீங்க. அதுதான் ஆதி அப்போஸ்தல சபையில இருந்ததான அந்த அப்போஸ்தலருடைய மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை அவங்க அப்படியே சரியா பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு இருக்கிறதான நாம அந்த ரகசியத்தை பயன்படுத்துறது இல்ல, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது, அந்த வசனங்களை மனப்பாடு செய்வது கிடையாது. அப்படி இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, ரோமர்கள் நிருபத்துல இந்த 14வது அதிகாரத்துல 7வது வசனத்தை ரொம்ப அருமையா பவுல் எழுதுறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. நீங்க யாராவது எனக்காக நான் பிழைத்திருக்கேன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கு இருக்கிறதான ஒரு தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ யாருமே நான் எனக்காக பிழைத்திருக்கேன்னு சொல்லதே கிடையாது. நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக பிழைத்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் என் மனைவிக்காக இருக்கிறேன், என் மகனுக்காக இருக்கிறேன், என் பிள்ளைக்காக இருக்கிறேன், என் அப்பாவுக்காக இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா வயசாயிடுச்சு அவளை பாதுகாக்கும்படியாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாவே நம்ம யாரும் நமக்காக பிழைக்கிறது கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவளாய் இருக்கிறோம் என்ற வார்த்தை. இன்றைக்கு நீங்க மரித்தாக்க கர்த்தரோடு கூட இருப்பீங்க, பிழைத்தாக்க கர்த்தர் உங்களை இந்த பூமியில வைத்து அவரை வழிபடும்படியாக வைத்திருப்பார். ரொம்ப அருமையான வார்த்தையை பவுல் சொல்லுவான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இங்க உயிரோடு இருந்தனாக்க இந்த உலகத்துல கர்த்தருடைய அன்பை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியதான அந்த வேலையை செஞ்சு கொண்டே இருப்பேன். அது என் வேலை, என் மேல விழுந்த கடமை, எனக்கு வேற வேலையே கிடையாது. நான் எங்க போனாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லக்கூடியதான அந்த வேலையை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். ஒருவேளை
கிறிஸ்து என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டு நான் மரணத்தை ருசி பார்த்தனாக்க நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடியதான அந்த உன்னதமான நிலைக்கு போயிடுவேன். அதனால நான் உயிரோடு இருந்தாலும் லாபம், நான் செத்தாலும் லாபம். நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். ஒரு அப்போஸ்தலன் எவ்வளவு அருமையா சொல்ற மாதிரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிரோடு இருந்தாக்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என் வாயை என்ன பண்ணுவேன், கர்த்தருக்காக பயன்படுத்தி நான் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ஜீவனை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவன் வேண்டுமா, கர்த்தர் சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்னுடைய வாயை திறந்து எல்லா ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஒருவேளை என்னுடைய ஆவி ஆத்மா எல்லாத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி விருத்தாப்பியம் அடைந்து பலவீனப்பட்டு நான் மரிக்கிறதான நிலைக்கு தள்ளப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை நான் போனேனாக்க, கர்த்தரோடு கூட நித்திய காலமாக இருப்பதற்காக நான் அங்க போனேனாக்க இதை விட அது எனக்கு லாபம். அதனாலதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு மிகப்பெரிய லாபம். இந்த உலகத்துல இருக்கிறதான அத்தனை சொத்து பத்துகளை விட நான் மரணத்தை ருசி பார்த்தனாக்க அந்த மரணமானது கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக என்னை அங்க அழைச்சிட்டு போயிடுங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லிருமா. இன்னைக்கு நாம சொல்லுவோமா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எந்த ஊழியக்காரனும், எந்த ஊழியக்காரியம், எந்த விசுவாசியம் சாவதற்கு விரும்புறதே கிடையாது. என்னை முதற்கொண்டு சொல்லுறேன், என்னை சேர்த்தா சொல்றேன். இன்றைக்கு சாவு என்பது கர்த்தருடைய சமூகத்துல உன்னை கொண்டு போய் அங்க நிப்பாட்டும். உனக்கு அங்க பாடு கிடையாது, அங்க கஷ்டம் கிடையாது, வறுமை கிடையாது, ஏழ்மை கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவங்க தான் அந்த பாக்கியத்துக்கு போவாங்க. தற்கொலை பண்றவங்க அங்க போக முடியாது, தங்களை தாங்களே சீரழித்துக் கொள்றவங்க போக முடியாது, உங்களுடைய கொலை பண்றவங்க போக முடியாது, ஆக்சிடென்ட்ல சாவுறவங்க அங்க போக முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ரகசியத்தை தேவனை கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கக்கூடியதான மரணம் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க தவிர நாமெல்லாம் நம்மளை கொண்டு கொள்ளக்கூடியதான அந்த தற்கொலைகள் ஒருபோது கர்த்தருடைய சமூகத்தை நம்மளை கொண்டு போகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் இந்த இடத்துல ரொம்ப சொல்றாங்க, அப்ப நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தர் உடையவளாக இருக்கிறோம் என்றதான அந்த ரகசியத்தை பவுல் வெளிப்படுத்துறான். நாம சொல்ல முடியுமா இன்றைக்கு, நான் மரித்தாலும் நான் பிழைத்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியலனாக்க நம்முடைய ஜெப ஜீவியம் வேஸ்ட்டு, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வேஸ்ட்டு, ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட்டு, ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட்டு, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டது வேஸ்ட்டு. எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், வீணடித்திருக்கிறோம். ஏதோ பெயருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவின் பிள்ளையாக ஜீவித்திருக்கின்றதான அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணோம்னாக்க எல்லா ஜனங்களுக்கும் மாய்மாலமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையை பார்த்தாக்க நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவாகிய ஜீவன் இல்லை, கிறிஸ்துவாகிய அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணல. அப்பனாக்க அதற்கு பதிலாக வேற ஏதோ ஒரு புறம்பான அந்த ஆவி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கு, நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருடையவளாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை இதனால் நினைத்து பார்க்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமிக்கு அடுத்தவைகள்னாக்க இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உலகத்துல எனக்கு என்ன லாபம், இந்த உலகத்துல என்னத்தை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல என்னத்தை சேர்த்து வைக்கலாம், இந்த உலகத்துல என்னத்தை ஆடம்பரமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான ஒரு சிந்தையில இருக்கிறதான ஜனங்கள் அவங்க மரித்தாக்க கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்களா? இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்துவனுடைய நிலைமை இதுதான். ஆனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாக்க நித்திய ஜீவன் உண்டு, நற்குணசாலியாக மாற முடியும், மரித்தாலும் பிழைத்தாலும் இயேசுவோடு கூட இருக்க முடியும். அப்படிப்பட்டதான ஆதி அப்போஸ்தலருடைய அந்த ஜெப ஜீவியமானது நமக்கு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைய கிறிஸ்தவங்க? வாசிங்க அந்த மறுபடியும் அந்த வசனத்தை, அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இந்த பூமியில எப்படி பெரிய ஆளா மாறலாம், எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி தலைவனா மாறலாம், எப்படி ஒரு திரள் கூட்ட சொத்து பத்தில சேர்க்கலாம் என்று சொல்லி இந்த பூமிக்கு அடுத்ததான காரியங்களை சிந்திக்கக்கூடியதான நபராக இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம எதை சிந்திக்கணும்னாக்க கர்த்தரோடு கூட எப்படி நித்திய காலமாக இருக்கணும் என்றதான அந்த நித்திய ஜீவனை மாத்திரமே நாம் என்ன பண்ணோம், சிந்திக்கக்கூடியவளாக இருக்கிறோம். இன்றைக்கு இதை கேட்கதான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கதான இந்த அருமையான வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய உபதேசத்துல
உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கக்கூடியதான ஆதி அப்போஸ்தலருடைய அந்த ஜெப அனுபவத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே ஒருமித்த மனதோடு நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியான அந்த கிருபையை கொடுங்க. ஆண்டவரே அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் நான் உறுதியாக தரித்திருக்கும்படியான கிருபையை கொடுங்க. உம்முடைய நாமத்தினால பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் அன்றைக்கு நடைபெற்றது. அதே அற்புதங்களும் அடையாளங்களும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, நாங்கள் உமக்காக ஓடும் பொழுது அது நடக்கக்கூடியதான அந்த கிருபைகளை கொடுங்க. எல்லா விசுவாசிகளும் ஒருமனப்பட்டு ஒருமித்திருந்து சகலத்தை அனுபவித்தார்களே, அப்படிப்பட்டதான ஒருமனப்பாட்டின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. அது மாத்திரமல்ல, அனுதினமும் புதிய ஆத்துமாக்களை சபைகளை சேர்த்து கொண்டு வந்தீங்களே, இன்றைக்கு எங்களுடைய சபைகள்ல அனுதினமும் புதிய ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வந்து சேருங்க. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த தேவாலயத்துல ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்பம் பெற்று எல்லா ஜனங்களுடைய கண்கள்ல தயவும் இரக்கமும் பெற்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாள்ல இதை தான் ஜெபிக்க போறோம். இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம். இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய அந்த மிகப்பெரிதான அனுபவம். அதனாலதான் அவளால அற்புதங்களை செய்ய முடிந்தது. அதனால்தான் அவளால பலவிதமான நன்மைகளை கிருபைகளை எல்லா ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு ஏன் நம்மளால கொடுக்க முடியலனாக்க, நம்ம பெயர் அளவுல அப்போஸ்தலர்கள், பெயர் அளவுல அவர் உபதேசிக்கக்கூடியதான உபதேசிகள் முழுமையாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயமாகிய கற்பலையில எழுதக்கூடியதான நபராக இருந்தாக்க தேவன் உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார். நீங்கள் எங்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிதான விடுதலை உண்டாகும். இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அதனால இதனால தேவன் நம்மோடு பேசினதான நல்ல ஜீவனுள்ள வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது நம்முடைய இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆண்டவரே அப்போஸ்தலரை போல ஆண்டவரே அந்த உபதேசத்துல அந்யோன்யத்துல அப்பம் பிற்கதில்ல ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாக தரித்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கட்டுக்கதைகளுக்கு சீர்கேடான பேச்சுகளுக்கு கிளவிகள் பேச்சுகளுக்கு நான் விலகியிருக்க எனக்கு இரக்கம் செய்யுங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால வரக்கூடியதான நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இரக்கம் செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாங்களா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால்